எவனாவது ஜாலியா இருக்கான்னு யோசிச்சிருக்கமா? எப்பாடுபட்டாவது கஷ்டமா இருக்கணும். கடவுளே வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பத்தி காண்டாம இருக்கும் பேர் வச்ச கதையா கஷ்டப்பட்டு வாழ்றதுல மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனா வாழ்க்கை கஷ்டமா தான் பின்னால மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம நம்புறோம். பின்னால மகிழ்ச்சியா இருக்கட்டும். 70 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே செத்து போயிட முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் மனுஷன் கஷ்டப்பட்டார். இந்த ஒத்த டயலாக் எதுக்கு சிரிக்காம இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. The perception of life is really confused. அதனாலதான் நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு கோவம். என்ன கேன்னு சிரிப்பு. இதுல வேற மாதிரி சிரிக்கணுமா என்ன? சிரிக்கணுமா என்ன? ஏன் 4 பேர் சிரிக்கிற பார்த்தா ஆத்திரம் வருது. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல 4 கல்லூரி பெண்கள் 2 பசங்க உட்காந்து ஒரு ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டு சிரிச்சானுங்கன்னா சம்பந்தமே இல்லாம 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிட்டு காணல இருக்க அங்கிளுக்கு ஏன் காண்டாகுது? Why this man becoming காண்டு? ஏன் மகிழ்ச்சியாக இருப்பது வாழ்வில் இருந்து வெளியேறிய ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது எனக்கு அது கிடைக்கலன்னு நினைக்கிறோம். இந்த காலத்துல இளைஞர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள், எப்படி வழி நடத்துவது, இதெல்லாம் சொல்றது யாருன்னு யோசிச்சு பாருங்களேன். காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல பக்கத்து காலேஜ் பிள்ளைய கையை பிடிச்சிருந்து கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கு சண்டை வரதுக்கு காரணமான இந்த கேரக்டர் தான் இந்த கேள்வியை கேட்க. முதல்ல வாழ்வியுடைய முதல் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஜெயிக்கிறது, கொண்டாடுவது, பெரிதாக சாதிப்பது, 10th 494 மார்க் எடுப்பது, 12th 1185 பேர் இருக்கிறது, 150 ஓன் ஓட்டு பொண்ணை கட்டுறது, பெரிய டாக்டர் வீட்டுல வாக்கப்படுறது, எல்லாத்தையும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போறது, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வாழ்வதின் அடிப்படை நோக்கம் வாழ்வதுதான். The very purpose of life is living. வாழ்வதுதான் வாழ்வுடைய முதல் நோக்கம். நாமெல்லாம் சாதிக்கிறதா வாழ்வுடைய பெரு நோக்கம் சொல்றோம். அதனால எல்லாத்தையும் பிள்ளைகள் மேல திரிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியமா, வெற்றிகரமானவர்களாக இருக்கிறது முக்கியம்.